இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் வச்சு இட்லி பொடி தாங்க பண்ண போறோம். 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்து நான் துருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன்ல வந்து எண்ணெய்லாம் போடவே தேவையில்லைங்க. தேங்காய்லேருந்து எண்ணெய் வந்து வெளியே வரும் வறுத்து எடுக்கிற அப்போ. அதனால நீங்க வந்து சிம்ல வச்சு இந்த கலர் வர வரைக்கும் வந்து நீங்க வறுத்து எடுத்தா போதும். அது கையில எடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பியாவும் இருக்கும். அதுல இருந்து எண்ணெயும் லீக் ஆகுங்க. அந்த மாதிரி வரும். அதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு எண்ணெய் வந்து தாராளமா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து கல்லுல வந்து ஒண்ணுமே பார்த்து பொறுமையா தட்டி எடுத்திருக்கேங்க. அது பூண்டு ரொம்ப நசுங்கவும் கூடாது. பாருங்க, பூண்டு முழுசா இருக்க மாதிரி தான் தெரியும். நான் எல்லா பூண்டுமே வந்து தட்டி எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ப்ரௌனா மாறுற வரைக்கும் சிம்ல வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேங்க. கடலைப்பருப்பு வந்து அதையும் வந்து பொறுமையா சிம்ல வச்சு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உளுந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திருக்கேங்க, ஒரு 150 கிராம். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து சூடு உடம்புக்கு, அது வந்து பேலன்ஸ் செய்யறதுக்கு உளுந்து சேர்த்திருக்கேங்க. உளுந்து வந்து குளுமைன்றதுனால அதுவும் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சாச்சு. 1 ஸ்பூன் வந்து எள்ளு, 4 வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காரம் வந்து நான் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். அதனால 4ன்றது நீங்க 8ஆ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உடச்சக்கல்ல வந்து இது மெயினா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால உடச்சக்கல்ல வந்து ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு 1 ஸ்பூனு. கருவேப்பிலை வந்து இனிமேல் பச்சையா போடுறதுனால வந்து இது காஞ்ச கருவேப்பிலை போட்டாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சையா இருந்துச்சு. அந்த சூடுல வந்து அது மொறுன்னு ஆயிடுங்க. கவலைப்படாம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெருங்காயம் 1/2 ஸ்பூன் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. பூண்டு சேர்க்கறதுனால வந்து வாய்வு இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.